அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் அக்காளா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் மாமனா இருந்தாலும் மச்சானா இருந்தாலும் நியாயம் நியாயம் தாண்டா, நீதிடா, நியாயம்டா, நேர்மைடா. நான் இந்த கலைத்துறைக்கு கிட்டத்தட்ட 65 ஆண்டுகளாகிறது. நான் இந்த கலைத்துறை சினிமா துறைக்கு வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என்று அத்தனை மொழிகளிலும் கிட்டத்தட்ட 800 படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறேன். என்னுடைய வயது 80. என்னுடைய கலைத்துறையை பாராட்டி அருமை சகோதரர் மதிப்புக்குரிய ஐயா ஏசி சண்முகம் அவர்கள் தன்னுடைய எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் எனக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி என்னை பெருமைப்படுத்தினார்கள். மனிதன் வாழ்வது எத்தனை காலம் வாழ்ந்தான் என்பது முக்கியமல்ல, அவன் வாழ்ந்த காலத்தில் என்னென்ன செய்தான் என்பதுதான் மிக முக்கியம். அந்த வகையிலே வ.உ.சி. அவர்கள் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் அவர் செய்த தியாகங்களுக்கு நிச்சயமாக அவருக்கு, அதாவது குஜராத்தில் வந்து நரேந்திர மோடிஜி அவர்கள் எப்படி வல்லபாய் பட்டேலுக்கு சிலை அமைத்தார்களோ 592 அடியில் அங்கே அமைச்சிருக்கிறதா சொன்னாங்க. அதே மாதிரி 150 அடியில் மதுரை மாநகரத்திலே சிலை அமைக்க இருக்கிறார்கள் நம்முடைய ஏசிஎஸ் அவர்கள். மதுரை என்றாலே மதுரை மீனாட்சி, கள்ளழகர் என்று சொல்வதுதான் இந்த மதுரை மண்ணுக்கு பெருமை. இதுக்கு பிறகு இந்த சிலை அந்த மதுரைக்கு ஒரு பெருமையை தேடி தரும் அளவுக்கு இறக்கப்பட இருக்கிறார்கள். நான் எத்தனையோ படங்கள் நடித்தேன். அதில் நாட்டாமை என்ற ஒரு படம் நடித்தேன். அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் அக்காளா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் மாமனா இருந்தாலும் மச்சானா இருந்தாலும் நியாயம் நியாயம் தாண்டா, நீதிடா, நியாயம்டா, நேர்மைடா. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நம்முடைய இந்திய குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர், தலைவர் தான் துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஏனென்றால் உழைப்பு, நம்பிக்கை. அவர்கள் எந்த துறையில் ஈடுபட்டாலும் சரி, தன்னுடைய கொங்கு மண்டலத்தை பிறந்து அவர் பள்ளி படிப்பை முடித்து பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு பல பதவிகளை வைத்து பொது தொண்டாற்றி படிப்படியாக முன்னேறி ஒரு மாநிலத்தின் ஆளுநராகி இன்றைக்கு இந்திய குடியரசின் துணைத் தலைவராக இருக்கிறார்கள் என்றால் அதுக்கு ஒரே காரணம் நரேந்திர மோடிஜி அவர்கள்தான். அவர்கள் எங்கு யார் எப்படிப்பட்டவர்கள் என்று நன்றாக தெரிந்தவர்கள். அவர் கண்ணில் பட்டதை, மனதில் பட்டதை செய்யக்கூடிய ஒரே தலைவர் நரேந்திர மோடிஜி அவர்கள். ஏசிஎஸ் அவர்கள் சொன்னது போல இங்கு அடிக்கல் நாட்டுவதற்கு இந்திய குடியரசு துணைத் தலைவர் வந்திருக்கிறார். திறப்பு விழாவுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருவார்கள். அப்பொழுது நம்முடைய துணைத் தலைவர் இந்திய குடியரசு தலைவராகவும் இங்கு வருவார் என்று சொன்னார்கள். மிக்க மகிழ்ச்சி.